கொஸ்டின் பிரபுஜி. இந்த விக்கிரகத்தை எல்லாம் வீட்டுல நானும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஊருக்கு போயிருவாங்க பிரபுஜி. அப்பெல்லாம் எனக்கு அங்க இருந்துட்டு தோணிட்டே இருக்கும், ஐயோ சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கல நெய்வேத்தியம் வைக்கல அப்படின்னு தோணிட்டே இருக்குங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு மாதாஜி கிட்ட சொன்னதை கேட்டாங்க, இந்த கோயில்ல எப்படிங்க பிரபுஜி எல்லா விக்கிரகத்தையும் கோயில்ல கொண்டு வச்சிடறதுங்களா? கோயிலுக்கு கொண்டு வச்சுட்டு வந்துடாதீங்க. வச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எந்த ஆஹ் கோயில சரி. நல்லா வழிபாடு பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டு கொடுக்கணும். இல்ல சரி. பக்தர்களை பார்க்கும் பொழுது பக்தர்கிட்ட கேளுங்க, நீங்க இதை வழிபட முடியுமான்னு சொல்லி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்க இல்லைன்னா உங்க பிரபுஜி. வீட்லயே என்ன பண்ணுங்க அப்படின்னா விக்கிரகத்தை ரெஸ்ட்ல கொடுத்துருங்க. சுவாமி, என்னால இப்ப உங்களுக்கு சேவை பண்றதுக்கு சரியான சுச்சுவேஷன் கிடையாது. நான் மறுபடியும் சரிங்க உங்க பிரபுஜி. சேவையில வரும்பொழுது நான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்து வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருங்க. பகவானுக்கு புரியும். ஸோ உள்ள எடுத்துன்னா பூஜை ரூம்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருங்க. உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு நீங்க அவங்க ரெஸ்ட் கொடுத்துருங்க. சுவாமி, எனக்கு எப்ப உடம்பு முடியுமோ இல்ல எனக்கு உதவி பண்றதுக்கு எப்ப ஆளுங்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ நாங்க சேர்ந்து உங்களுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். இல்ல தெய்வ குத்தமாகிறது, சாமி கோவப்படுறோம், கண்ணை குத்திரும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளா இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க சுவாமிக்கு பிரபுஜி. என்ன தெரியுமா சரி. தெரியும்? சுவாமிக்கு என்ன தெரியுமா வேணும்? நம்ம சேவை பண்ணணும். எப்படி சேவை பண்ணணும்? இஷ்டத்தோட சேவை பண்ணணும். கஷ்டம் இல்லாம சேவை பண்ணணும். அன்போட சேவை பண்ணணும். அன்போட சேவை பண்றதுதான் பகவானுக்கு பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதையே ஒரு பேர்டனா எடுத்துக்கிட்டு ஐயோ செய்யணுமே அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சேன்னா அது அது சேவையாகாது. புரிஞ்சுக்குவார், பகவான் புரிஞ்சுப்பார். என்னால இவ்வளவுதான் சாமி பண்ண முடியும், என்னால இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒரு மாலை பண்ண முடியும், புரிஞ்சுப்பார் அவர். நாம் சரிங்க இஷ்டத்தோட பிரபுஜி. மனப்பூர்த்தியோட செஞ்சோம், கான்சியஸோட செஞ்சோம்னா பகவான் ஏத்துப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கான்சியஸோட சரி. பக்தி செய்யணும். இப்ப பூஜை ரூம்ல இருந்து எடுத்து வைக்கிறதுனா எப்படிங்க பிரபுஜி? அது எனக்கு புரியலைங்க. உங்களுக்குன்ட்டு ஏதாவது நீங்க இந்த தங்க நகையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் வச்சிருப்பீங்க இல்ல? ஆமாங்க பிரபுஜி, இருக்கு. ஆமாங்க. அந்த மாதிரி இடத்துல ம். உள்ள வச்சிருங்க, விக்கிரகத்தை வச்சிருங்க. சுவாமி நீங்க சரிங்க தங்க மாதிரி வச்சு பிரபுஜி. பாதுகாப்பு பண்ணுங்க. தங்கத்தை என்ன பண்ணுவீங்க? டெய்லி போட்டு தெரிய மாட்டீங்கல்ல? தங்கத்தை ஆமாங்க என்னைக்காவது பிரபுஜி. கல்யாண நாள் எடுத்து போட்டுப்பீங்க இல்லையா? அது போல தங்கத்தை போல தங்கத்துக்கு மேல அது மதிப்பு இல்லையா அந்த விக்கிரகம்? அதனால உள்ள எடுத்து வச்சிருங்க. என்னைக்காவது ஃபெஸ்டிவல் வரும்போது என்ன பண்ணுங்க? அங்க இருந்து வெளில எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிருங்க. சரிங்க அதுவும் ஒரு வழி. பிரபுஜி. சரிங்க. சரி. ஓகேவா? பூ- பேங்க் லாக் சரிங்க பேங்க் லாக்ல பிரபுஜி. வச்சிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா. சரிங்க.